ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இசக். இன்னைக்கு வலைப்பேச்சந்தனன் அவர்களுடைய ஒரு சிறப்பான என்ன காசிப் இல்லைங்க, ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனை இப்படி தான் நடந்ததுன்றத ஒரு தெளிவான விஷயத்த சொல்ல போறாரு. கேட்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே, இந்த வாரங்களில் அதுவும் பொங்கலை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறதுக்கு மக்கள் எல்லாருமே தயாராகிட்டாங்க. அதை விட புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்திருக்கும், அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஆர்வம் எல்லாருக்குள்ளே இருக்கும். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சில இசை வெளியீட்டு விழா, நிறைய படங்கள் நடந்தது. வரப்போகிற படங்களை பற்றியும் முன்னோட்டங்கள்லாம் நிறைய நடிகர்கள் பேசியிருக்காங்க பத்திரிகைகளில். ஸோ அப்படி இந்த மதகத ராஜான்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ப்ளஸ் அது சம்மந்தமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வர நடத்தினாங்க. இப்போ அந்த சந்திப்பில் நிறைய விஷயங்கள் சுந்தர்சி அவர்கள் பேசினார், விஜய் ஆண்டனி பேசினாங்க, இந்த படத்தை பற்றி நிறைய ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. ஆனால் இதில் பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது விஷால் அவர்களுடைய பேச்சு. அப்படியே தான் அவர் தவறாக பேசலை, ஆனால் அவர் இந்த மேடையில் தோன்றுற விதம் எல்லோரு ரசிகர்களுக்குமே ஒரு பெரிய ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு. எப்படியெல்லாம் பார்த்த ஒரு மனிதர் இப்படி இருக்கார் அப்படின்ட்டு. ஸோ அங்கே என்ன நடந்தது, அங்கே ஏற்பட்ட சூழல் என்ன, இல்லை அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னவா இருந்தது அப்படின்றது எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாகணும். சொல்லுங்கள். இல்லை, அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்து நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு கூட அவருடைய உதவியாளர் ஹரிங்கிறவர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு, ஊடகங்களில் உட்காந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க, அது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உண்மை இல்லாமல் இருந்தால் சந்தோஷம்தான். ஓகே. இந்த விஷால் அறிமுகமான காலத்திலேருந்து அவரை ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டு இருக்கிற பல பேர் இங்கே இருக்காங்க. பார்க்கவே பார்க்காத பல பேர் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. நம்ம அதற்கு பொறுப்பாக முடியாது. பட் விஷால் அன்னைக்கு வந்த நிலைமையை பார்த்த பல பேர் கதிகலங்கி போனாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவத்தை அங்கே ஒரு விஷால் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உடல்நிலை எவ்வளவு முக்கியம், அதுவும் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ. இன்றைக்கி அவருக்கு 20 கோடி ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கு தயாராக பல நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரிய விஷயம். அதாவது ஏதோ ஒரு நிறுவனம் முன் வருது அப்படின்னா கூட பரவாயில்ல, அவர் டேட்டு கிடைச்சா நாங்கள் படம் பண்ணலாம் அப்படின்னு பல நிறுவனங்கள் இன்றைக்கி காத்துட்டு இருக்கிற ஒரு சூழலில் ஒரு ஹீரோ பயங்கர கை நடுக்கத்தோடு அந்த மைக்கை பிடிச்சி பேசுறது, ஒரு ஐ கான்டாக்ட் இல்லாத ஒரு சூழல், அப்புறம் ஏதோ ரொம்ப அவர் எப்படி மீட்கவே முடியாத ஒரு பிரச்சனை அவருக்குள்ளே இருக்கோங்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள், இது எல்லாமே பார்த்த பல பேர் பேரதிர்ச்சிக்கு ஆளாயிட்டாங்க. விஷாலுக்கு என்னாச்சுங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக மாறிச்சு. ஆக்சுவலாக அந்த மதகத ராஜாங்கிற பத்திரிகையாளர் சந்திப்பே அந்த படம் குறித்து பேசுவதற்கு தான். ஆனால் அதை பற்றி யாருமே பேசலை, அந்த படத்தை யாருமே கண்டுக்கல. விஷால் தான் மெயின் டாப்பிக்காக மாறினார், அவருடைய உடல்நிலை தான் மெயின் டாப்பிக்காக மாறிச்சு. அப்போ அவர் என்னவானார், ஏன் இப்படி ஒரு சூழலுக்கு ஆளானார் அப்படிங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ அதை விசாரிக்கும் பொழுது அவருக்கு எங்கிருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, பாலாவினுடைய அவன் இவன் படத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அவரே சில இடங்களில் அது சொல்லியிருக்கிறார், எவ்வளவு சிரமப்பட்டு நான் நடித்தேன், அந்த கண்ணை எப்படி வச்சுக்கிறதுல எவ்வளோ பிரச்சனைகள்ங்கிறதெல்லாம் அவர் சொன்னார். ஒரு கட்டத்தில் அதை நம்ம விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, பர்மனண்ட்டாகவே அந்த ஒரு கண் இப்படி இந்த மாறு கண் இருக்கிற மாதிரி பர்மனண்ட்டாகவே மருத்துவர்களால் செட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஒரு கண்ணை இந்த ஓரமாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு அதை அப்படியே வச்சுட்டாங்க பர்மனெண்ட்டாக. கிட்டத்தட்ட பாலா எப்பவுமே ஒரு படத்தை ஒரு 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ முடிக்கிற கேரக்டர் கிடையாது. குறைஞ்சது 6-7 மாதம் எடுப்பார். ஸோ அப்போ அந்த ஒரு 7 மாதம் கணக்கு வச்சுங்க, ஒரு ஹீரோ 7 மாதம் ஒரு கண்ணை அப்படியே வச்சுருந்தாருன்னா அந்த உள்ளுக்குள்ள அந்த நரம்புகள் என்னென்ன மாற்றங்களை கொடுத்துருக்கோம், அது எவ்வளோ பெரிய விளைவுகளை வாழ்க்கையில் ஏற்படுத்துங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதில் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு தீராத ஒற்றை தலைவலி வந்துச்சு. பல நேரங்களில் அது படப்பிடிப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்துடுச்சு. அப்போ அதை மறப்பதற்கு, அந்த வலியை மறப்பதற்கு வேற ஒரு பழக்கத்துக்கு அவர் ஆளாகிறாரு. அப்படியே மெல்ல 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 அதற்குள்ளே அவர் போயிட்டார். இன்னைக்கு மீட்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு வந்துடுச்சு அது. ஸோ அதுதான் அவர் லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய சிக்கல். என்ன காரணம் அப்படின்னா, அவரோட ஆரம்பத்தில் இருந்த எந்த நண்பர்களுமே அவரோட இல்லை. இப்போது அவர் யாரையும் அவர் சந்திக்கிறது இல்லை, யாரோடையும் மனம் விட்டு பேசுறதில்ல.
அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூம்குள்ளேயே செட்டில் ஆன மாதிரி அப்படியே இருந்துட்டார். அவருக்கு ஒரு மேரேஜ் ஒன்று நடந்திருந்தா இதெல்லாம் கூட நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. டக்குன்னு அவரை என்ன பண்ணுமோ ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அப்பா அம்மா நல்லா தானே இருக்காங்க, ஏன் அவங்க செய்யலை அப்படிங்கிற கேள்வி வரலாம். அவங்கள எவ்வளோ சொல்ல முடியும்? எப்போவுமே கண்டிப்பா, வந்து கண்டிப்பா. ஒரு மனைவிக்கு கட்டுப்படுகிற ஒரு ஆண் வந்து அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டாங்க. அது வந்து கண்டிப்பா. இன்றைக்கி நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலை விஷால் தானாகவே ம். ஏற்படுத்திக்கிட்டார். ம், ஸோ ம். அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. பட்டு ஆர்யா மாதிரியான அவருடைய பழைய நண்பர்கள் பல பேர் இன்றைக்கி வந்து விஷாலை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்ட்டு இருக்கிற வேலையெல்லாம் போட்டு இங்கே வந்துட்டாங்க. வந்து அவங்க விஷாலோட தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற விஷாலை கொஞ்சம் வெளியில் வா எல்லாரோடையும் பேசு அப்படின்னு சொல்கிறது. ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் வந்து தீவிரமாக நடந்துட்டு அவர் மருத்துவமனையில் இல்லையே தவிர வீட்லேயே அவருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராக கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம். ஓகே. ஸோ அதனால் அவர் ரொம்ப சீக்கிரம் ரெக்கவர் ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ம், ஏன்னா முழுசாக ஒருவர் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இந்த மதகஜராஜா ப்ரெஸ் மீட்டுக்கு அவர் வந்தது கூட ஒரு வகையில் நல்லது தான் நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அங்கே வந்து அவ்வளோ பேருக்கு மத்தியில் தன்னுடைய உடல்நிலையை வெளிப்படுத்தி இப்போ அவரை வச்சு படம் பண்ணுற பல பேர் ரொம்ப திகைச்சு போய் ஐயோ ஆளை விடுங்க சாமின்னு ஓடுற சூழலை ஏற்படுத்திட்டாரே. ஒரு ஆக்ஷன் ஹீரோ இப்படி பண்ணலாமா, கவனமாக இருக்க வேண்டாமா அப்படின்லாம் நம்ம பேசினா கூட இன்றைக்கி அவர் மீண்டதே அந்த சம்பவத்தால் தான். அன்னைக்கு அவர் வரலை அப்படின்னா, மீடியாக்கள் அதை பற்றி இவ்வளோ பேசலைன்னா விஷால் இன்னும் படுமோசமாக போயிருப்பார். மீடியாக்கள் பேசினது தான் இன்றைக்கி அவருக்கு நல்ல சில விஷயங்களை செஞ்சுருக்கு. அதனால் விஷாலினுடைய உதவியாளர் வந்து அக்கறையுள்ள மீடியாக்கள், அடித்து விடுகிற மீடியாக்கள்னு ரெண்டாக பிரிச்சுக்க வேண்டியது தான் இது. சரி சார். நீங்கள் பிடிச்ச அக்கறையுள்ள மீடியாக்கள் என்ன சொன்னாங்களோ அதன் காரணமாக இன்றைக்கி அவருக்கு ஒரு வெளிச்சம் பிறந்திருக்குங்கிறத முதல்ல அவங்க உணரணும். இப்போ வந்து அதான் எல்லாருமே வந்து இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரம் அவர் அதுலேருந்து ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர் நல்லா தான் இருக்காருலாம் இவர் சொல்கிறாரு. அதை நம்ம நம்ப தயாராக இல்லை. அது அவர் வெளியில் வந்து இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் அவர் கம்பீரமாக மைக்கை பிடிச்சி எல்லாருடைய கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணுகிற காலம் வரும்பொழுது அவர் சொல்கிறத நம்பலாம். அது வரணும்னு நம்ம விரும்புகிறோம். நிச்சயமா. ஏன்னா பல விஷயங்களில் வந்து அவரை வந்து ரொம்ப ஆக்ஷன் ஹீரோவா, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சின்ன சின்ன தோற்றங்கள் கூட, அந்த கம்பீரமான தோற்றம் அந்த நேரத்தில் வந்து ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம். அவரை மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அந்த டால் இருக்குல்ல, எஸ் சார், அந்த உயரம், அதே மாதிரி ஃபைட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சினிமாவில் வந்து ஏதோ காமிக்கிறாங்க எல்லாமே டூப் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது கிடையாது. அது நிஜமாகவே ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். இந்த ஃபைட் சீன்லாம் நீங்கள் அதை எடுக்கும்போது பக்கத்தில் நின்று பார்த்தீங்கன்னா ரொம்ப எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தோணும். அப்போ இவர் அனாயாசமாக அந்த ஃபைட்டை பண்ணுகிற அளவுக்கு ஒரு உடல்வாகு உள்ள ஒருத்தர் அவர். இன்னொன்று இவருக்கு தெலுங்கில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழலில் உள்ளவர் அந்த இடத்தை விட்டு பல மடங்கு கீழே இறங்கி போயிட்டாரேங்கிறது தான் பல பேருக்கு வருத்தமாக. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் கூட இயக்குனர் பாலா அவர்கள் பிரபல தொகுப்பாளர் கேட்குறாரு, அந்த கேள்விக்கு வந்து என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாகவே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உறுத்தல், இவனுக்கு அவன் இவன் படத்தில் வந்து நான் அந்த கேரக்டரை வந்து நான் பண்ணது இப்போ வரையும் எனக்கு உறுத்தலாக இருக்குது. ஸோ அது வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதே படத்தில் நடித்த நடிகைகள் அதுலேயும் சில விஷயங்களில் அவருக்கான ஒரு காசிப்லாம் பேசப்பட்டது. ஸோ இது வந்து அதை தொடர்ந்து எப்படி அந்த சில நடிகைகள் யார் அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க, ஏன் தயாராக இல்லை? இல்லை, அந்த கேள்விக்கு நம்ம போகணும். ஏன்னா அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஒருவேளை திருமணம் ஆகாமல் அவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம யார் என்னன்னு நம்ம பேசலாம். இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க அழகாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் பழைய கிசுகிசுவை இப்போ பேசணும்? அது தேவையில்லை, அதை விட்டுறலாம். ஓகே சார். இப்போது வணங்கான் படம் ஏப்ரல் 10 அந்த படம் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஆக்சுவலாக பொங்கலுக்கு வர வேண்டிய படம் தான் இது. ஆமாங்க. ஆக்சுவலாக அவருடைய நீண்டகால லட்சியமே வந்து இந்த கார் ரேஸில் பெரிய மெடல்களில் வாங்கணுங்கிறது தான் ஒரு லட்சியமாக இருக்குது. ஸோ அதை நோக்கி இதுவரையும் ரொம்ப சூப்பராக இந்த பிரச்சனை வந்து இவங்களால மட்டும்தான் நடந்துச்சு, இதுதான் காரணம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் அந்த படங்களுக்கான இவ்வளோ விளக்கம் வந்து இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சஸ்பென்ஸை கொண்டு போகிறாரு. அது என்னன்றதை 2ஆம் பகுதியில் பார்க்கலாம் வாங்க.